அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்னபூரணி. எங்க டீமோட ப்ராஜெக்ட் பத்தி நான் இப்போ சிம்பிளா விளக்க போறேன். ஒவ்வொரு தேர்வின் போதும் நாம் காணும் காட்சி இதுதான். தேர்வு மையத்தின் வாசலில் நீண்ட வரிசைகள், குழப்பங்கள் மற்றும் கடைசி நேரத்து மன அழுத்தம். ஒரு மாணவரின் அடையாள அட்டையை அச்சிடப்பட்ட பட்டியலுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கும் இந்த பழைய கைமுறை செயல்முறை அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆள் மாறாட்டம் போன்ற மோசடிகளுக்கும் வழிவகுக்கிறது. இந்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வுதான் எங்கள் ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் தேர்வு இருக்கை ஒதுக்கீட்டு அமைப்பு. ESP32 மைக்ரோ கண்ட்ரோலரை மையமாக கொண்டு கைரேகை சென்சார், ESP32 கேமரா, ஒரு LCD திரை மற்றும் ஒலி அறிவிப்புக்கான ஸ்பீக்கர் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த சாதனத்தை நாங்கள் உருவாக்கி உள்ளோம். இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். இந்த அமைப்பில் நாங்கள் இரட்டை அடுக்கு பயோமெட்ரிக் பாதுகாப்பை பயன்படுத்தி உள்ளோம். படி 1, கைரேகை அங்கீகாரம். ஒரு மாணவர் முதலில் சாதனத்தில் உள்ள கைரேகை சென்சாரில் தங்கள் விரலை வைக்க வேண்டும். நமது சிஸ்டம் அந்த கைரேகை தரவுத்தளத்துடன் ஒப்பிட்டு சரிபார்க்கும். படி 2, முகம் சரிபார்ப்பு. கைரேகை வெற்றிகரமாக பொருந்தினால் மட்டுமே நமது ESP32 கேமரா தானாகவே செயல்படுத்தப்படும். அது மாணவரின் முகத்தை ஸ்கேன் செய்து அவரது அடையாளத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும். இந்த 2 சோதனைகளும் வெற்றிகரமாக பொருந்தினால் ஸ்பீக்கர் மாணவரின் பெயரை மட்டும் குறிப்பிட்டு வரவேற்கும். மாணவரின் பெயர், உங்கள் விவரங்கள் திரையில் உள்ளன என்று அறிவிக்கும். அதே நேரத்தில் மாணவரின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக அவரது தேர்வு அறை எண் மற்றும் இருக்கை எண் ஆகியவற்றை LCD திரையில் ரகசியமாக காண்பிக்கப்படும். ஒருவேளை கைரேகையோ அல்லது முகமோ பொருந்தவில்லை என்றாலோ சாதனம் உடனடியாக அங்கீகாரம் தோல்வியுற்றது, கண்காணிப்பாளரை அணுகவும் என்று அறிவிக்கும். அப்பொழுது கண்காணிப்பாளர் தனது பிரத்யேக கடவுச்சொல் மூலம் மாணவரின் விவரங்களை சரிபார்க்க மேனுவல் மோட் வசதியும் இதில் செய்யப்பட்டு உள்ளது. இந்த ஸ்மார்ட் தேர்வு இருக்கை ஒதுக்கீட்டு அமைப்பு மூலம் தாங்கள் தேர்வு மையங்களில் ஆள்மாறாட்டத்தை முற்றிலும் தடுக்கிறோம். செயல்முறையை வேகமாகவும் துல்லியமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுகிறோம். இதன் மூலம் மாணவர்கள் எந்தவித மன அழுத்தமும் இன்றி தேர்வில் முழு கவனம் செலுத்த முடியும். பார்வையிட்டதற்கு நன்றி.